நீதி கதைகள் டிவி. ஒரு காலத்துல ஒரு சின்ன கிராமத்துல ஒரு குடும்பம் இருந்துச்சு. அந்த குடும்பத்துல 4 பேர் இருந்தாங்க. அப்பா ராமையா, அம்மா ரங்கம்மா, புள்ள சுப்பையா, மருமக சீதா. வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அந்த குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம் மாதிரி தான் தெரியும். ஆனா அவங்க எல்லாருக்குள்ளாரையும் ஒரு குறை இருந்துச்சு. அவங்க எல்லாருமே ரொம்பவும் சோம்பேறிங்க. காலையில சூரியன் ஆகாயத்துல உச்சிக்கு வர வரைக்கும் கூட அவங்க யாருமே எழுந்திருக்க மாட்டாங்க. வயல் இருந்தாலும் விவசாயம் செய்ய மாட்டாங்க. மாடுங்க இருந்தாலும் புல்லு கூட போட மாட்டாங்க. வீட்ல எல்லா வேலைகளையும் தள்ளி போட்டுக்கிட்டு நாள் பூரா சும்மாதான் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே ரொம்ப சோம்பேறியா இருக்கிறதுனால அந்த குடும்பத்தோட நிலைமை ரொம்ப மோசமாயிக்கிட்டே இருந்துச்சு. அதனால ஊர்க்காரங்களும் அவங்கள மட்டமா தான் பேச ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் புருஷன்கிட்ட ரங்கம்மா இப்படி சொன்னாங்க. காலையில விடிஞ்சே ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க, இன்னைக்கு வயலுக்கு போகலையா? ரொம்ப நேரம் கழிச்சு எழுந்திரிச்சதால இன்னைக்கு உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது. பேசாம நாளைக்கு வயலுக்கு போலாம். ஐயோ அப்பா, உங்களுக்கும் அப்படிதான் இருக்கா? எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஒரு நாளைக்கு வேலைக்கு போலனா ஒன்றும் நஷ்டமாயிடாது. சரி, இன்னைக்கு என்ன சமையல் பண்றது? எனக்கு சமைக்கிறதுக்கு வேற பிடிக்கவே இல்லை. இன்னைக்கு இருக்கிறத எதையாவது சாப்பிட்டுக்கலாம்ல. சரி, அப்படியே பண்ணலாம். அப்பதான் அந்த பக்கமா வந்த பீமையா, என்ன ராமையா, இன்னைக்கு வயல் வேலைக்கு வரலையா? இல்லடா, என்னவோ தெரியல, இன்னைக்கு எனக்கு உடம்பு முடியல, அதனால என்னால் வர முடியாது. நீ போயிட்டு வா. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? நீ திருந்த மாட்டியாடா? வேலைக்கு போனாதான் அந்த சூரிய ஒளி நம்ம மேலே படும். கஷ்டப்பட்டு வேலை செய்யும்போது நம்ம உடம்புல வேர்வை கொட்டும். அப்பதான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, செய்கிற வேலைக்கு பணமும் கொடுப்பாங்கல்ல. நீ எது வேணுனாலும் சொல்லு. நீ சொல்கிறதெல்லாம் என் நல்லதுக்கு தான்னு தெரியும். ஆனால் என்னால் எதுவும் செய்ய முடியாது. நாளைக்கு வேணும்னா வேலைக்கு வரேன். சரி, உன் தலையெழுத்து, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி பீமையா அங்கிருந்து வயல் வேலைக்கு கிளம்பிட்டான். அடுத்த நாளும் பீமையா ராமையா வீட்டுக்கு வந்தாலும் ராமையா வேலைக்கு வரலன்னு சொன்னதுனால பீமையா தனியா தான் வேலைக்கு போனான். இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு வயசானவர் பீமையா கிட்ட இப்படி கேட்டாரு. தினமும் என்னடா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? உனக்கு ஏண்டா இவ்வளோ கஷ்டம்? அந்த ராமையா கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு. இப்படியே உக்காந்து சாப்பிட்டா அந்த பணம் தீந்து போயிடும். அப்புறம் அவனே தானா வேலைக்கு வர போறான். நீ கொஞ்சம் அமைதியா இருடா. என்ன இருந்தாலும் என்னோட நண்பனாச்சுங்களே ஐயா. என்ன இருந்தாலும் ஒரு காலத்துல இந்த ஊர்லயே நல்லா வாழ்ந்த குடும்பம். சொல்ல போனா அவங்க அப்பா எங்க குடும்பத்துக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு. அவங்களால தான் இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கோம். ஆனா அவரு கொஞ்சம் வருஷம் முன்னாடி இறந்துட்டாரு. ராமையாவோட அப்பா நிறைய பணம் சம்பாதிச்சாரு. அதனால ராமையாவுக்கு பணம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இருக்கல. அதனால அவன் கஷ்டப்படவும் இல்லை. அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க குடும்பத்துல கஷ்டப்பட்டு உழைக்க ஆளே இல்லை. அவன் பசங்களுக்கும் உழைக்க தெரியாமலே போயிடுச்சு. அப்படியா? இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கதை இருக்கா? அப்படின்னா ஏதாவது பண்ணி ராமையா குடும்பத்தை மாற்றியாகணும். நானும் அதான் யோசிக்கிறேன். என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன். காலம் தானா அவங்கள மாற்றும். நாம கொஞ்ச நாள் காத்திருக்கலாம். இப்படி சில நாட்களும் போச்சு. ஒரு நாள் ராமையாவோட வீட்டுக்கு ராமையாவோட அத்தையான லக்ஷ்மி வந்தாங்க. என்ன அத்தை, திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? ஏன், நான் வரக்கூடாதா? இப்பவே போயிடவா? நான் அப்படி சொல்லல அத்தை. எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? உங்ககிட்ட மனுஷன் பேச முடியுமா? அப்போ பேசாம அமைதியாரு. என்ன ரங்கம்மா, பசிக்குது, வீட்ல என்ன சமைச்சு வச்சிருக்க? அத்தை கேட்குறாங்கல்ல, சீக்கிரம் போய் சமையல் பண்ணு. நீ என்னடா இன்னும் வீட்லயே இருக்க? வயலுக்கு கிளம்பலையா? நீ வந்த சந்தோஷத்துல போகவே மறந்துட்டேன். இப்ப போறேன். ஆமா, சுப்பையா எங்க? அட ஆமா, எங்க உன் புள்ள சுப்பையா? இங்க தான் இருக்கேன். வயலுக்கு போக தயாராகிக்கிட்டு இருக்கேன். சரி, 2 பேரும் சீக்கிரம் கிளம்புங்க. வெளியில வந்த சுப்பையா கிட்ட அவனுடைய மனைவியான சீதா இப்படி கேட்டா. என்னங்க இது, உங்க பாட்டிக்கு அவ்வளவு பயப்படுறீங்க? எங்க லக்ஷ்மி பாட்டிக்கு கோவம் ரொம்ப அதிகம். ஆனா எங்க வீட்டுக்கே அவங்க தான் பெரியவங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்க போனதுக்கு அப்புறம் நாம எப்பவும் போலவே வாழ்ந்துக்கலாம். வாடா, சீக்கிரம் போலாம். இல்லைனா குச்சி எடுத்துட்டு வந்து உங்க பாட்டி அடிச்சு விரட்டுவாங்க.
அப்படி ராமையா சுப்பையா 2 பேருமே சேர்ந்து அவங்க வயல்கிட்ட வந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் அவங்கள பார்த்த பீமையா அவங்க கிட்ட வந்து இப்படி கேட்டான். அதானே பார்த்தேன், என்னடா காலையிலேயே இவ்வளோ வெயில் அடிக்குதேன்னு. இன்னைக்கு நீயும் உன் பிள்ளையும் வயலுக்கு வந்திருக்கீங்களா? அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப வெயில் அடிக்கும் போலையே. சும்மாருடா, எப்போ பார்த்தாலும் கிண்டல் பண்ணிக்கிட்டு. இன்னைக்கு உனக்கு வேற யாரும் கிடைக்கலையா? நான் இன்னைக்கு வரா மாதிரியே இதுக்கப்புறம் தினமும் வயலுக்கு வந்து வேலையை செய்கிறேன்டா. எல்லாம் சரிதான், வயல் வரைக்கும் வந்துட்டீங்க. வயலில் இறங்கி வேலை பார்க்காம எதுக்கு வேடிக்கை பார்க்குறீங்க? இது எங்கள் வயல் தானான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னடா வயலெல்லாம் பண்ணிங்க சுற்றிக்கிட்டு இருக்கு? கடைசியாக நீ எப்போ வயலுக்கு வந்தனே ஞாபகம் இருக்காடா? எப்படி ஞாபகத்தில் இருக்கும்? நீ போன நாள்ல இருந்தே உன் வயலில் பண்ணிங்க குடியிருக்கு. இங்கே பண்ணிங்க இருக்கிறதால பக்கத்தில் இருக்கிற எங்கள் வயலுக்கும் கஷ்டம்தான். சரிடா, இனிமே ஒழுங்காக வேலை பார்க்குறேன். வயலை கொஞ்சம் சுத்தம் பண்ணணும், எனக்கு உதவி பண்ணுறியா? நீ இந்த வார்த்தை சொன்ன பாரு, அதுவே போதும். உன் வயலை சுத்தம் பண்ண நான் உனக்கு உதவி பண்ணுறேன். எனக்கு என்ன தேவைன்னா, ஊர்க்காரங்க எல்லாரும் உன்னை பார்த்து ராமையா கஷ்டப்பட்டு உழைக்க ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னா போதும். அப்படி ராமையாவோட வயலை பீமையா சுப்பையா ராமையா 3 பேரும் சேர்ந்து 2 நாளில் சுத்தம் பண்ணிட்டாங்க. அப்பாடா, வயலெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. இனிமே நீ விவசாயத்தை ஆரம்பிக்கலாம். ஒரு நாள் ராமையா பொண்டாட்டி ரங்கம்மா கிட்ட, என்னமோ என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. தினமும் வயலுக்கு போகிற மாதிரி இருக்கு. ஒரு நாளாவது படுத்து ஓய்வெடுக்கலான்னு பார்த்தா அது முடியுமான்னு எனக்கு தெரியல. என் அத்தையும் வீட்டை விட்டு நகர்ற மாதிரி தெரியல. என்னாலையும் வீட்டு வேலை எல்லாத்தையுமே செய்யவே முடியலங்க. எல்லா வேலையுமே செய்ய வைக்கிறாங்க உங்க அத்தை. அதுக்குள்ள லக்ஷ்மி அம்மா அங்க வந்துட்டாங்க. நான் அவ்வளோ சீக்கிரம் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. ஐயோ அத்தை, உன்னை பற்றி நாங்கள் எதுவும் பேசலையே. நானும் நீங்க ஏதோ சொன்னீங்கன்னு இப்ப சொல்லலையேடா. ஏதோ என் வாய்க்கு வந்ததை சொன்ன அவ்வளவுதான். சரி போங்க, எல்லாரும் வேலையை பாருங்க. இப்படியே சில நாட்களும் போச்சு. ராமையா சுப்பையா 2 பேருமே தினமும் வயலுக்கு போய் வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. வயல் வேலையும் அவங்களுக்கு பழகி போச்சு. 2 பேருமே தினமும் வயலுக்கு போறத பார்த்து ஊருக்காரங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. என்ன ராமையா, இந்த வருஷம் விளைச்சல் நல்லா தான் விளைஞ்சிருக்கு போலையே. எங்கள் வயல்லலாம் வர லாபத்தை விட இந்த வருஷம் உன்னோட வயலில் தான் அதிக லாபம் கிடைக்கும் போல. என்னமோ தெரியலை, கஷ்டப்பட்டு உழைச்சா அதுக்கான பலன் தானாக வரும். சரி, அதிகமாக மழை வந்து விளைச்சல் வீணாக போச்சுன்னா அதை என்னால் தாங்கிக்க முடியாது பீமையா. கஷ்டப்பட்டு உழைச்சி அதுக்கான பலன் கிடைக்கலன்னா யாருக்கா இருந்தாலும் கஷ்டம்தானே. இத்தனை நாள் வீட்லேயே உக்காந்து இருக்கிற பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு சோம்பேறியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் வெளியில் வந்து உழைச்சா தானே தெரியுது நாம் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு விவசாயிங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு. அவங்க அவ்வளோ கஷ்டப்படலைன்னா நமக்கு சாப்பாடு கிடைக்காது. அதனால தான் கஷ்டப்பட்டா அதில் சுகமும் இருக்கும். கஷ்டப்படாமல் எதுனா வரணும்னு நினச்சா அது எப்பவும் வராது. சரி, எங்கேயாவது வேலை இருந்தால் சொல்லு, அங்கேயும் போய் வேலையை பார்க்குறேன். உன்கிட்ட இவ்வளோ மாற்றம் வரும்னு நான் எதிர்பார்க்கலடா. உன்னை இப்படி பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. அப்படி ராமையா அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா பீமையா கிட்ட அந்த பெரியவர் இப்படி கேட்டாரு. என்னடா அதிசயம் இது, ராமையா குடும்பம் இப்படி மாறிடுச்சு. எல்லாரும் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க. ஓ அதுவா, அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லக்ஷ்மி அம்மாவை போய் சந்திச்சு இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே சொன்னேன். அவ்வளவுதான். எல்லாத்தையும் கேட்ட அவங்க நேராக கிளம்பி ஊருக்கு வந்துட்டாங்க. அன்னையிலிருந்து இந்த குடும்பத்தில் மாற்றம் வந்திருக்கு. அவங்களுக்காக பயந்து எல்லாரும் கஷ்டப்பட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்க இவங்க கூட இல்லாமல் அவங்க வீட்டுக்கே போனாலும் கஷ்டப்பட்டு உழைக்க பழகிட்டாங்கல்ல. இனி இவங்க வாழ்ந்துடுவாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது நம்மளுடைய முதல் எதிரி. பணம் இருக்கேன்னு சொல்லி அப்பா அம்மா சம்பாதிச்சு வச்சதுல நாம உட்காந்து சாப்பிட்டா அப்பா அம்மா பட்ட கஷ்டம் எப்படி தெரியும்? அதனால பணம் இருந்தாலும் நாமளும் கஷ்டப்பட்டு உழைச்சுதான் பணம் சம்பாதிக்கணும். ஒரு காலத்துல சுபத்ராபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான ஊர் இருந்துச்சு. அந்த ஊர்ல நிறைய குளங்கள் இருந்துச்சு. அந்த ஊர்ல ரொம்பவும் பிரபலமான மீன் பிடிக்கிறவங்க 2 பேர் இருந்தாங்க. அதுல அண்ணனோட பேரு ரங்கையா, தம்பியோட பேரு ராமையா. 2 பேருமே ரொம்பவும் கஷ்டப்பட்டு உழைக்கிற குணம் இருக்கிறவங்க. தம்பி ரொம்ப நல்லவன். ஆனா அண்ணங்காரனுக்கு கோவம் அதிகம். ஊர்ல முதல் தடவையா
மீன் பிடிச்சி வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சது இந்த அண்ணன் தம்பிங்க 2 பேரும் தான். டே ராமையா, பாத்தியா, இதுதான் இந்த மாசத்துக்கான வருமானம். இந்த வியாபாரத்துல நம்மள அடிச்சுக்க ஆளே இல்லடா. ஆமாண்ணே, கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம். நம்ம உழைப்புக்கேற்ற பணம் தான் கிடைச்சிருக்கு. உண்மைதான்டா. ஆனா ஒரு காலத்துல நாம மட்டும்தான் மீன் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். நாம வியாபாரம் பண்ணி நல்லா இருக்கிறத பார்த்துட்டு நிறைய பேர் இந்த வியாபாரம் பண்றாங்க. அதனால நமக்கு கொஞ்சம் வருமானம் இப்போ குறைஞ்சி போச்சு. உண்மைதானே. ஆனா அவங்க எல்லாருமே உன்னை பார்த்து தான் மீன் பிடிக்கவே வந்தாங்களாம். நீ கஷ்டப்பட்டு உழைக்கிறத பார்த்துட்டு உன்னை மாதிரியே உழைக்கணும்னு அவங்கெல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் சரிதான்டா. இப்படியே மீன் பிடிக்கிறவங்க அதிகமாயிட்டா அப்புறம் நமக்கு எங்க மீன் கிடைக்கும்? மீனே கிடைக்கலன்னா அப்புறம் வியாபாரம் எப்படி பண்றது? மீன் பிடிக்கிறது ஒன்றும் சாதாரண வேலை இல்லையானே. அதுக்கு நிறைய கஷ்டப்படணும். அது மட்டும் இல்லாம நிறைய நுணுக்கங்களும் தெரியணும். புதுசா வர்றவங்களுக்கு நம்ம அளவுக்கு திறமை இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால கவலைப்படாதண்ணே. இந்த நுணுக்கங்கள் எல்லாம் நமக்கு தெரியுங்கிறதால தான் சரியான நேரத்தில் மீன் பிடிச்சி நாம நல்ல லாபத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம். என்னானாலும் சரி, இந்த நுணுக்கங்கள் யாருக்கும் தெரியாம பார்த்துக்கணும். அப்படி அந்த 2 அண்ணன் தம்பிங்க நல்லபடியா மீன் பிடிச்சி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு கை நிறைய பணமும் சம்பாதிச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ரங்கையாவுக்கு உடம்பு முடியல அப்படிங்கிறதுனால மீன் பிடிக்கிறதுக்காக ராமையா தனியா போய்கிட்டு இருந்தான். வழியில அவனுடைய சித்தப்பா பையன் சேகரை ராமையா பார்த்தான். சேகர், எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன் ராமையா. நீ எப்படி இருக்க? அப்புறம் ரங்கையா அண்ணன் எப்படி இருக்காரு? நாங்கள் நல்லா தாண்டா இருக்கோம். ஆமாம், நீ என்ன இந்த பக்கம்? என்னன்னு சொல்ற ராமையா. உனக்கு தான் அப்பாவை பற்றி தெரியுமே. அவர் பெரிய குடிகாரரு. அது மட்டும் இல்லாமல் சூதாட்டத்துக்கு அடிமையானவர். சூதாட்டத்தில் வீடு வயலுன்னு எல்லாத்தையும் இழந்துட்டு எங்களை குடும்பத்தோட நடுத்தெருவுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. ஐயோ, எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்திருக்குடா உனக்கு. நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன். நீயும் அண்ணனும் இங்கே நல்லபடியாக வாழறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதான் நேராக வந்து உங்களை பார்த்து எதனா உதவி கேட்கலாம் அப்படின்னு வந்துக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலையாக உன்னை இங்கேயே பார்த்துட்டேன். சரி சொல்லுடா, நீ என் தம்பி ஆயிட்ட. உனக்கு என்ன உதவி வேணும்னு சொல்லு, என்னால் முடிஞ்சதை செய்யறேன். குடும்பத்தில் நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டு 2 நாள் ஆயிடுச்சு. நீ கொஞ்சம் பணத்தை எனக்கு கடனாக கொடுக்குறியா? அந்த பணத்தை வச்சு நான் எதனா வியாபாரம் ஆரம்பிச்சுக்கிறேன். அப்படி இல்லைன்னா அந்த பணத்தை நான் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு கொடுத்துட்டு நான் எங்கேயாவது வேலை தேடி போகிறேன். எனக்கு பணம் கிடைச்சதும் நான் திரும்ப கொடுத்துடுவேன். என் தம்பிக்காக இந்த உதவியை கூட செய்ய மாட்டேனா? நீங்கள் கஷ்டப்படுறத என்னால் கேட்க முடியலை. சரி வா, வீட்டுக்கு போய் வயிறார சாப்பிடலாம். அதுக்கப்புறம் உனக்கு நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு ராமையா சேகரை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போய் முதல்ல அவனுக்கு வயிறார சாப்பாடு போட்டுட்டு அவன் வேணும்னு சொன்ன பணத்தை கடனா கொடுத்தான். எங்கள் அப்பா உங்களுக்கு பண்ண அநியாயத்தை கூட மறந்துட்டு நான் வந்து கஷ்டம்னு சொன்ன உடனே எனக்கு வயிறார சாப்பாடு போட்டு நான் கேட்ட பணத்தை கொடுத்துருக்கீங்கன்னா உங்கள் மனசு எனக்கு புரியுது. இந்த நன்றி கடனை நான் நிச்சயம் தீர்த்துடுவேன். ரொம்ப நன்றிண்ணே. பழசெல்லாம் யோசிக்கிறத விட மறக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் நீ என்ன வெளியாளாடா அப்படின்னு ராமையா சேகர் கிட்ட சொன்னான். ராமையா கொடுத்த பணத்தை வாங்கிக்கிட்டு சேகர் சந்தோஷமா அவனுடைய வீட்டுக்கு போனான். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா வெளியில போயிருந்த ரங்கையா அவனுடைய வீட்டுக்கு திரும்ப வந்தான். போன வேலை நல்லபடியாக முடிஞ்சது. வீட்டில் நிறைய பணம் இருக்கிறது பிரச்சனை தான். அதனால் நான் போய் பேங்க்கில் போட்டுட்டு வந்துடுறேன்டா. அப்படின்னு பீரோவை திறந்து பார்த்தா அங்க இருக்க வேண்டிய பணம் இருக்கல. என்னடா ராமையா, பீரோவில் இருக்க வேண்டிய பணத்தை காணோம். கொஞ்சம் பணம் மட்டும்தான் இருக்கு. நீ எதனா எடுத்தியா? அண்ணே, நான் காலையில் மீன் பிடிக்க போனேன்னா அப்போ நம்ம சித்தப்பாவோட புள்ள சேகர் இருக்கான்ல, அவன் என்னை வழியில் பார்த்தான். சித்தப்பா குடிச்சு சூதாட்டத்தில் குடும்ப சொத்து எல்லாத்தையும் இழந்துட்டாராமா. இப்போ எல்லாரும் நடுத்தெருவில் நிற்கிறாங்கன்னு சொன்னான். பசியில் கஷ்டப்படுறதா சொன்னான். அதான் தாங்கிக்க முடியலை. அதான் உதவி செய்ய பணம் கொடுத்தேன். முட்டாளாடா நீ. யாருக்கு உதவி செய்யணும், யாருக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு கூட உனக்கு தெரியாதா? இல்லை எல்லாருக்கிட்டேயும் பேர் வாங்கணுன்றதுக்காக இப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கியா? இப்போ என்னாச்சுண்ணே? என்னடா என்னாச்சு? அவன் அப்பா பண்ணதை நீ வேணும்னா மறந்துருக்கலாம். ஆனால் என்னால் மறக்க முடியாது. நாம் அவ்வளோ கஷ்டப்படும்போது
அவன் என்னன்னு வந்து நம்மளை பார்த்தானா? இப்போ எதுக்கு நான் அதெல்லாம் நினச்சிக்கிட்டு? வாயை மூடுடா. அவன் நம்மளை மனுஷங்கனாவது மதிச்சானா? அப்பா அம்மா இல்லாத அனாதை பசங்கன்னு அவன் கொஞ்சம் கூட இரக்கம் காமிக்கல. நம்ம உதவி கேட்டு போனப்ப துரத்தி தானே விட்டான். நம்மளை அந்த ஊர்லேயாவது இருக்க விட்டானா? அந்த ஊரை விட்டே நம்மளை துரத்தி விடலை. அதுக்கப்புறம் நான் தான் கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சேன்டா. அதுக்கப்புறம் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இதோ இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். அன்னைக்கு நீ என்னை படிக்க வச்சதால தான் நான் இன்னைக்கு இந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துக்கிறேன்ன. இன்னைக்கு நம்ம இந்த நிலமையில இருக்கிறதுக்கு காரணம் நீ தானே. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்ன இருந்தாலும் அவனும் நம்ம தம்பி தானே. அவன் அப்பா பண்ணதையே நாமளும் எப்படி திரும்ப பண்ணுறது? அதனால தானே அவனுக்கு நான் உதவி செஞ்சு அனுப்பி வச்சேன். 2 பேரும் ஒன்றா தானே இருக்கோம், ஒன்றா தானே வேலை செஞ்சு சம்பாதிக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவனுக்கு நீ உதவி செய்யணும்னு நினச்ச அப்படின்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும்ல. உதவி தானே அப்படின்னு செஞ்சிட்டேன்னு. நீ இவ்வளோ கோவப்படுவேன்னு எனக்கு தெரியாது. நீ எதுவும் சொல்ல மாட்டேன்னு நினச்சேன். கோவப்படாமல் வேற என்ன பண்ண சொல்கிற? இந்த உறவுங்களே வேணான்னு ஒதுங்கி இருக்கும்போது அவங்களுக்கு நீ உதவி பண்ணுறியா? அண்ணே, சித்தப்பா நமக்கு அநியாயம் பண்ணது உண்மைதான். ஆனால் சேகர் ரொம்ப பாவம் இல்லைன்னு. அவன் கஷ்டப்படும்போது நாம் உதவி செய்யலைன்னா எப்படின்னு? சேகருக்காகவாவது நீ கொஞ்சம் விட்டு கொடுண்ணே. ஓஹோ, எனக்கே புத்தி சொல்கிற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்து வேலையெல்லாம் கற்றுக் கொடுத்து ஆளாக்கணல்ல, அதான் சொல்கிற. அப்படி இல்லைண்ணே. வாயை மூடு. உன்னை நான் படிக்க வச்சிருக்கேன், வியாபாரத்தையும் கற்றுக் கொடுத்துருக்கேன், நுணுக்கங்களும் உனக்கு தெரியும். இந்த வீடும் நம்ம 2 பேருக்கும் சொந்தம்தான். இனிமே உன் வழியை நீ பார்த்துக்கோ. இனி நீயும் நானும் ஒன்றும் இல்லை, வேற வேற. அப்படின்னு சொல்லி ரங்கையா கோவமா போயிட்டான். 1 மாசமும் ஆச்சு. தான் அண்ணன் தான் கூட இல்லைங்கிறதுனால ராமையாவால சரியா எந்த வேலைகளையும் செய்ய முடியல. அவனுடைய அண்ணன் ரொம்ப சுலபமா செய்யற சில வேலைகள் எல்லாமே ராமையாவுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருந்துச்சு. சரியா அவனால மீனுங்களை பிடிக்கவும் முடியல. அதனால அவனால சரியா சம்பாதிக்கவும் முடியல. இப்படி இருக்கும்போது மறுபடியும் ஒரு நாள் அவன் சேகரை பார்த்தான். ராமையா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சேகர். ஆமாம், நீ இப்போ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ராமையா. நீ கொடுத்த பணத்தை வச்சு ஒரு வியாபாரம் ஆரம்பித்தேன். வீட்டு செலவு போக கொஞ்சம் பணத்தை மிச்சம் பண்ணி எடுத்து வச்சேன். அந்த பணத்தை உனக்கு கொடுக்க தான் நான் வந்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷம்டா. என்னாச்சு ராமையா, ரொம்ப கவலையாக இருக்கிற மாதிரி இருக்க? எதுனா பிரச்சனையா? உனக்கு தெரியும்ல, சின்ன வயசில் உங்கள் அப்பா எங்களுக்கு அநியாயம் பண்ணாரு. அண்ணனுக்கு அந்த கோபம் போகவே இல்லை. அப்படிப்பட்டவர் பிள்ளைக்கு உதவி செஞ்சியான்னு கோவப்பட்டுட்டாரு. என்னை தனியாக விட்டுட்டாரு. அண்ணன் இல்லாமல் என்னால் எதையும் சரியாக செய்ய முடியலை. ஐயோ, இதெல்லாம் என்னால் தான். பேசாமல் நான் ஒரு யோசனை சொல்லவா? என்ன யோசனை? இந்த ஊரில் நிறைய பேர் மீன் எறான்னு பிடிச்சி விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதனால் நீ கம்மியாக மீன் பிடிக்கும்போது உனக்கு வியாபாரம் நடக்காது. ஒன்று பண்ணு, எங்கள் ஊரில் ஒரு பெரிய ஆறு இருக்குது. அந்த ஆற்றுல நிறைய நண்டுங்க இருக்குது. மீன் பிடிக்கிறத விட நண்டுங்க பிடிக்கிறது சுலபந்தான். அதுவும் இல்லாமல் நிறைய விலைக்கு விற்கலாம். உண்மைதான் இல்லை? ஒரு வேளை நண்டு கம்மியாக கிடைச்சாலும் அதை அதிக விலைக்கு விற்கலாம் இல்லையா? எங்கள் ஊரில் நண்டு விற்கிறவங்க யாரும் இல்லை. இது ஒரு நல்ல வாய்ப்பு தான். ஆனால் என்ன, உங்கள் ஊர் வரைக்கும் வந்து நண்டை பிடிச்சிக்கிட்டு எங்கள் ஊர் வரைக்கும் திரும்ப வரணும். கஷ்டந்தான். பரவாயில்ல, அதில் என்ன இருக்குது? இப்படிப்பட்ட நல்ல யோசனை கொடுத்ததுக்கு உனக்கு ரொம்ப நன்றிடா. எனக்கு அவ்வளோ பெரிய உதவி செஞ்ச உனக்கு ஒரு யோசனை கூடமா நான் சொல்ல மாட்டேன்? உனக்கு இனி எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நீ போயிட்டு வா. அப்படி சேகர் சொன்ன மாதிரியே அடுத்த நாள் காலையில ராமையா சீக்கிரமா எழுந்திருச்சு சேகரோட ஊருக்கு போய் அங்க சேகர் சொன்ன மாதிரியே அந்த ஆத்துல அங்க அண்ணன் கத்து கொடுத்த நுணுக்கங்களை வச்சு நிறைய நண்டையும் பிடிச்சு மொத தடவையா அவங்க ஊர்ல நண்டு வியாபாரத்துல அவன் இறங்குனான். என்ன ராமையா, மீன் வித்துக்கிட்டு இருந்த அண்ணன் தம்பிங்க 2 பேரும் இப்போ புதுசாக நண்டு வியாபாரத்துலேயும் இறங்கிட்டீங்க போல இருக்கே. சரி சரி, நல்லது தான். நம்ம ஊரில் தான் நண்டு யாரும் விற்கலையே. எவ்வளோன்னு சொல்லு, வாங்கிக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி நண்டு வாங்கிட்டு போனாரு. அப்படி அந்த ஊர்ல நிறைய பேர் முத தடவையா நண்டு விற்கிறதுனால சந்தோஷமா வாங்கிக்கிட்டு போனாங்க. அப்படி நண்டு ரொம்ப நல்லா இருக்கிறதுனால ராமையாவோட வியாபாரம் நல்லபடியாவே நடந்துச்சு. நிறைய பணமும் சம்பாதிச்சான். வீட்டுக்கு போய், அண்ணே, இந்த அண்ணன் உன்கிட்ட சொல்லாமல் நான் சேகருக்கு கொடுத்த பணம். அவன் அந்த பணத்தை திரும்ப கொண்டு வந்து கொடுத்துட்டானே.
நான் இப்போ நண்டு வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த யோசனையை கொடுத்தது சேகர் தான். அவனால தான் இப்போ நான் நிறைய சம்பாதிக்கிறேன். ஆனால் நீ என்கிட்ட பேசாமல் இருக்கிறது கஷ்டமா இருக்குண்ணே. சபாஷ்டா, ஊரில் யாரும் செய்யாத வியாபாரத்தை செஞ்சு கை நிறைய பணம் சம்பாதிச்சிருக்க. சேகர் உனக்கு உதவி பண்ணி அவங்க அப்பா மாதிரி அவன் இல்லைன்னு காட்டியிருக்கான். இந்த பணத்தை அவங்கிட்டயே கொடுத்துடு. அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்து போக சொல்லு. இனி நாம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து மீன் நண்டுன்னு எல்லாத்தையுமே விற்கலாம். அப்படின்னு சொல்லி அண்ணன் தம்பி 2 பேருமே எப்பவும் போலவே சந்தோஷமா வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு காலத்துல ரொம்பவும் அழகா இருந்த ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல ரங்கையாவோட குடும்பம் இருந்துச்சு. ரங்கையா மனைவி பேரு லக்ஷ்மி, புலியோட பேரு லக்ஷ்மண. ரங்கையா இன்னொருத்தவங்களுடைய வயலை குத்தகைக்கு எடுத்து அதுல விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் ரங்கையா லக்ஷ்மி 2 பேருமே வயல்ல நின்னு விளைச்சலை பார்த்து இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னங்க வயல் இப்படி இருக்கு? இந்த வருஷம் விளைச்சல் நல்லா விளையும் அப்படிங்கிற எண்ணத்தை கைவிட்டுறலாம் போலியே. வயலை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இந்த வருஷம் நம்ம நிலைமை என்ன ஆகுமோ என்னவோ. உண்மையை சொல்லணும்னா நாம் பயப்பட வேண்டிய நாள் வந்துடுச்சு லக்ஷ்மி. இந்த வயலும் விளைச்சலும் நம்மளோடது கிடையாது. நம்மளுடைய உழைப்புக்கு எந்த மதிப்பும் இருக்க மாட்டேங்குது. இனி இந்த வயலை நம்பி வாழறது ரொம்பவே கஷ்டம். நாம் வேற ஏதாவது பண்ணியாகணும். நாம விவசாயம் பண்றதை விட வேற என்னங்க பண்ண முடியும் சொல்லுங்க? கஷ்டமோ நஷ்டமோ நாம தான் சந்திக்க வேண்டியதா இருக்கு. நமக்கு இந்த வயலை கொடுத்த முதலாளிக்கு மட்டும் எந்த ஒரு நஷ்டமும் வரப்போறது கிடையாது. என்ன நஷ்டம் வந்தாலும் அவருக்கு கொடுக்க வேண்டியதா கொடுத்து தான் ஆகணும். இப்படியே போனா நம்ம பிள்ளையோட எதிர்காலத்தை பத்தி யோசிச்சா பயமா இருக்கு. அதனால எதனா வியாபாரம் ஆரம்பிக்கலாம், இல்ல பட்டணத்துக்கு போய் கூலி வேலை செஞ்சாவது பொழைச்சிக்கலாம். அதே நேரத்துல தான் பூபதி அவனுடைய வண்டியில அங்க வந்தான். ரங்கையா, இந்த மாச கடைசியில எனக்கு கொடுக்க வேண்டிய குத்தகை பணம் 5000 ஏற்பாடு பண்ணு. ஐயா, உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை. இந்த வருஷம் விளைச்சல் எதுவும் சரியா வரா மாதிரி தெரியல. அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி பணம் கொடுக்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு வர வேண்டிய பணம் வந்தாகணும். ஐயா, நீங்களே இப்படி சொன்னா எப்படிங்க ஐயா? உன்னால முடியாதுன்னா சொல்லு. ஏற்கனவே ஒருத்தன் குத்தகைக்கு வயல் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். உன்னால விவசாயம் செய்ய முடியாதுன்னா அவனுக்கு இந்த பூமியை கொடுக்கறேன். ஐயா, இந்த வருஷம் புயலால் விளைச்சல் எல்லாமே வீணாக போயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. கூலி வேலை செஞ்சாவது உங்கள் பணத்தை கொடுக்கறேன். சரி, நீ கேட்குற நேரத்தை நான் உனக்கு கொடுக்கறேன். என்னை பற்றி உனக்கு தெரியும்ல. சொன்னதை சொன்னபடி நடந்துக்கிட்டாதான் மரியாதை கிடைக்கும். நடந்துக்கலன்னா தண்டனை தான் கிடைக்கும். எனக்கு வர வேண்டிய பணம் வந்தாகணும். புரியுதில்ல? ஒரு நாள் பீமையா ரங்கையாவோட வீட்டுக்கு போய், என்ன பீமையா இங்கே வந்திருக்க? எதனா வேலை இருக்கா? அந்த பூபதி உன்னை அவன் வீட்டுக்கு வர சொன்னான்டா. சரி, நீ போ, நான் அப்புறம் வரேன்னு சொல்லு. என்னங்க இது? இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி? நம்ம பிரச்சனைக்கு தீர்வே இல்லையா? நமக்கு சாப்பாட்டுக்கு கூட பணம் இல்ல. இப்ப பூபதிக்கு நீங்க எப்படி பணம் கொடுப்பீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலை லக்ஷ்மி. நாம் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலை. ஆனால் அந்த கடவுள் ஏன் தான் நமக்கு தண்டனை கொடுக்குறாரோ? அப்பா, நான் ஒன்று சொல்லவா? எங்கள் பள்ளிக்கூடத்தில் எங்கள் வாத்தியார் என்ன சொன்னார் தெரியுமா? என்னப்பா சொன்னார்? நாம் கஷ்டப்பட்டு உழைக்கணும், பலனை எதிர்பார்க்கக்கூடாது. எல்லார் வாழ்க்கையிலையும் கஷ்டம் வரும், ஆனால் அதை மனுஷங்க தைரியமாக தாண்டி போகணும். அப்படியே பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதிலேருந்து தப்பிக்க தீர்வு தேடணும். அப்படியே 1000 விதமான தீர்வுகள் இருக்குமாமா. அதில் ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சி நம்ம பிரச்சனையை தீர்த்துக்கணும்னு எங்கள் வாத்தியார் சொன்னாருப்பா. உங்கள் வாத்தியார் சரியாதான்ப்பா சொல்லியிருக்காரு. ஆனால் அப்பா, நீ கஷ்டப்பட்டு தான் உழைக்கிற, அப்புறம் ஏன்ப்பா பலன் கிடைக்க மாட்டேங்குது? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைப்பா. உனக்கு பிரச்சனை இல்லையா சொல்லு? நீ நல்லபடியாக படிக்கணும், நல்லபடியாக பரீட்சை எழுதணும், நல்லபடியாக மார்க் எடுக்கணும், பாஸ் ஆகணும். இது உன்னோட கடமை. அதே மாதிரி எனக்கும் கடமை இருக்கு. நல்லபடியா விவசாயம் செய்யணும். நீ நல்லபடியா படிச்சு ஒரு வேலைக்கு போகும்போது தான் எங்க பிரச்சனைங்க தீரும். சரிப்பா, நான் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் உங்க 2 பேரையும் நல்லா பாத்துக்கறேன் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மண் அங்கிருந்து பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டான். சின்ன பையனா இருந்தாலும் நம்ம புள்ள சரியா சொன்னால. ஆமாங்க, பேசுறதையெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனா அதெல்லாம் வாழ்க்கையில நடக்கணும்னா ரொம்ப கஷ்டம்.
அவன் பேச்சை கேட்டு எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. அப்படியா? என்னங்க யோசனை? எதுக்கு அவசரப்படுற? என்ன யோசனைன்னு நாளைக்கு சொல்றேன். ஒரு நாள் ஊர்ல பஞ்சாயத்தை கூட்டுனாங்க. இன்னைக்கு பஞ்சாயத்தை கூட்டினதுக்கு காரணம் நம்ம ரங்கையா தான். ரங்கையா அவனோட பிரச்சனையை என்கிட்ட சொன்னான். ரங்கையா கடந்த 3 வருஷமா குத்தக விவசாயியா இருக்கான். ஆனா இந்த வருஷம் புயல் காத்தால அவனோட விளைச்சல் எல்லாம் வீணா போச்சு. இப்படி எல்லாம் நடக்கும்னு யாருக்கு தெரியும்? நஷ்டம் எல்லாருக்கும் தான் வரும். நஷ்டத்தை பார்த்து பயப்படுறவங்க யாருமே விவசாயம் செய்ய முடியாதே. இது ரங்கையாவோட பிரச்சனை மட்டும் இல்லப்பா, எல்லாரோட பிரச்சனையும் தான். விவசாயிங்க நாட்டுக்கே சாப்பாடு போடுறவங்க. ஆனா அவங்களுக்கும் கஷ்டம் வரும்ல. கஷ்டத்தை பத்தி அப்புறம் பேசலாம். விவசாயிங்களுக்கு எங்கேயாவது மரியாதை இருக்கா? குத்தகைக்கு வயல் எடுத்து கஷ்டப்பட்டு விவசாயம் பண்றோம். நஷ்டம் வந்தா நாங்க மட்டும் என்ன செய்ய முடியும்? எங்களுக்கு மட்டும் பணம் என்ன வானத்துல இருந்தா வந்து கொட்டுது? இந்த பேச்சு கொண்டும் குறைச்சல் இல்லை. முதல்ல எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எப்போ கொடுக்க போற? பூபதி, உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கவா? கேளுங்க. நீ ரங்கையாவோட இடத்துல இருந்தா எப்படிப்பா பணம் கொடுப்ப? உன்னால அந்த பணத்தை கொடுக்க முடியுமா? ஊர் தலைவர் கேட்ட கேள்விக்கு பூபதி கொஞ்ச நேரம் அமைதியா யோசிச்சுக்கிட்டு இருந்தான். என்னை மன்னிச்சிடுங்க ஐயா, எப்போவுமே என்னை பற்றி தான் யோசிப்பேன். எனக்கு முன்னாடி நிற்கிறவங்க கஷ்டத்தை பற்றி யோசிச்சதே இல்லை. பணம் இருக்கிற திமிரில் நல்லது எது கெட்டது எதுன்னு யோசிக்கிறதே இல்லை. என்னை மன்னிச்சிடுங்க. ரங்கையா, இந்த வருஷமாக என் வயலை நீயே குத்தகைக்கு எடுத்துக்கோ. விளைச்சல் நல்லபடியாக வந்தால் பணம் கொடு, இல்லைன்னா வேண்டாம். சபாஷ் பூபதி, இதுதான் சரியான முடிவு. ஒரு நாள் ரங்கையாவோட வீட்டுல லக்ஷ்மணன் அவனுடைய புத்தகத்தையெல்லாம் ஓரம் எடுத்து வச்சான். அப்பா, நீ படுற கஷ்டத்தை பார்க்கும்போது எனக்கு படிக்கணும்னே தோணலப்பா. பேசாம நானும் கூலி வேலைக்கு வரவா? டே, எப்போவுமே நீ இந்த மாதிரி ஒரு வார்த்தை மட்டும் பேசவே கூடாது. நீ நல்லபடியா படிக்கணும்னு தான் அப்பா எப்பவுமே ஆசைப்படுறேன். வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டத்தை நீ படக்கூடாதுடா. நீ எப்பவுமே சந்தோஷமா வாழணும். அதுக்கு ஒரே வழி நீ நல்லபடியா படிக்கணும். சரிப்பா. ரங்கையா ஒரு நாள் விவசாயிங்க எல்லார்கிட்டயும் இப்படி பேசினா. முந்தா நேற்று நடந்த பஞ்சாயத்தில் எனக்கு நல்லது நடந்துச்சுன்னு நான் நினைக்கல. பூமி நமக்கு சொந்தம் இல்லை, ஆனால் உழைப்பு நமக்கு சொந்தம். நம்ம குரல் அரசாங்கத்துக்கு கேட்கணும். சட்டங்கள் மாறணும். அரசாங்கத்தை நாம் கேட்போம். நமக்கும் ஒரு அடையாளம் வேணும் இல்லையா? நானும் பெருசாக படிக்கலை, சொந்தமாக வயலும் இல்லை. விவசாயத்தை தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியாது. என்ன மாதிரி ஆளுங்களுக்காகவும் ஒரு வழியை நீ சொல்லணும் ரங்கையா. ஒரு நாள் விவசாயிங்க எல்லாரும் சேர்ந்து ஊர் தலைவரை சந்திச்சாங்க. ஐயா, எங்களை மாதிரி குத்தக விவசாயிங்களுக்கும் நஷ்ட ஈடு வேணும். எங்களுக்கு சொந்தமா வயல் இல்லை, அதுக்கு எதனா ஏற்பாடு பண்ணுங்க. ஆமாங்க ஐயா, சொந்த வயல் இல்லைங்கிறதால யாருமே எங்களை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. இதை கேட்டு தலைவர் யோசிச்சு பார்த்து, குத்தக விவசாயிங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கறதும் அதே மாதிரி வயல் இல்லாதவங்களுக்கு வயலை கொடுக்கறதும் நல்ல யோசனை தான். உங்களுடைய இந்த விண்ணப்பத்தை நான் அரசாங்கத்துக்கிட்ட கொண்டு போகிறேன். உங்களுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்காக நான் நிச்சயமாக போராடுவேன். நீங்கள் சந்தோஷப்படுற நாளும் நிச்சயம் வரும். அப்படின்னு விவசாயிகளுக்கு நம்பிக்கையை கொடுத்து தலைவர் அரசாங்க அதிகாரிகளை சந்திச்சாங்க. விவசாயிகளுடைய கஷ்டத்தை சொன்னாங்க. அவங்க ஆசைப்பட்டபடியே அந்த ஊர்ல விவசாயிகள் சங்கத்தை ஏற்பாடு பண்ணாங்க. அந்த சங்கத்து மூலம் விவசாயிகளுக்கு நிறைய உதவிகள் வந்துச்சு. அதே மாதிரி குத்தகை விவசாயிகளுக்கும் நஷ்ட ஈடு அரசாங்கம் கொடுத்துச்சு. குத்தகை விவசாயிகளுக்கும் கூட அவங்களுக்கான ஒரு அடையாளம், அதே மாதிரி இலவச தானியங்கள், உரம் எல்லாத்தையுமே அரசாங்கமே கொடுத்துச்சு. ரங்கையா, இனி எல்லா வருஷமும் என் வயலை உனக்கே குத்தகைக்கு கொடுக்கறேன். இப்போ உன்னோட விளைச்சல் தான் நல்லா விளையுது. நீ ரொம்ப புத்திசாலி. படிக்கலனாலும் உன் அறிவை பயன்படுத்தி வயல்ல விளைச்சல ரொம்ப நல்லபடியாவே விளைய வைக்கிற. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, விவசாயிகளால தான் இந்த நாடே இருக்கு. ஆனா அதே விவசாயிகள்ல சொந்தமா வயல் இல்லாம குத்தகைக்கு வயலை வாங்கி விவசாயம் செய்யற விவசாயிகளுக்கு நம்ம நாட்டுல எந்த ஒரு அடையாளமும் இருக்கிறது இல்ல. நம்ம சமூகம் அவங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கொடுக்கறது இல்ல. குத்தகை விவசாயிகளுக்கும் அவங்களுக்கான மரியாதையை கொடுக்கணும். அவங்களுக்கும் 1008 பிரச்சனைங்க வரும். அரசாங்கம் அது எல்லாத்தையும் கவனிச்சு அவங்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்யணும்.